உங்களை அழிக்க எதிரிகள் தேவையில்லை. சில நேரங்களில் உங்கள் அருகில் இருக்கும் ஒரே ஒரு தவறான மனிதன் போதும். அவன் உங்கள் நண்பனாக இருப்பான், உங்களுடன் சிரித்தபடி பேசுவான். ஆனால் ஒரு நாள் அதே மனிதன்தான் உங்கள் வாழ்க்கையை கெடுப்பான். அந்த மனிதர்கள் யார் தெரியுமா? சாணக்கியர் சொன்ன அந்த 5 மனிதர்களை இன்று பார்க்கலாம். முதலாவது, அதிகமாக புகழ்பவர்களை நம்பாத. ஒரு மனிதன் உங்களை உண்மையாக மதிக்கலாம், ஆனால் அதிகமாக புகழ ஆரம்பித்தால் அதில் ஒரு மறைமுக நோக்கம் இருக்கலாம். சில மனிதர்கள் உங்கள் முன்னால் உங்களை வானளவு புகழ்வார்கள். நீங்கள் மாதிரி யாரும் இல்லை, நீங்கள்தான் சிறந்தவர் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் உங்கள் பின்னால் அதே மனிதர்கள் உங்களை பற்றி வேறு விதமாக பேசுவார்கள். அதனால்தான் சாணக்கியா ஒரு முக்கியமான அறிவுரையை கூறுகிறார். அதிகமாக புகழ்பவர்களை எப்போதும் கவனமாக இரு. ஏனெனில் உண்மையான மனிதன் உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ மாட்டான். அவன் உங்கள் தவறுகளை கூட நேராக சொல்லுவான். ஆனால் உங்களை பயன்படுத்த நினைக்கும் மனிதன் முதலில் என்ன செய்வான் தெரியுமா? உங்களை அதிகமாக புகழ்வான். மேலும் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு முக்கியமான உண்மையை சொன்னார். அதிகமான புகழ்ச்சி பொய்யின் தொடக்கமாகும். ஒரு மனிதன் உங்களை தொடர்ந்து புகழ்ந்து கொண்டே இருந்தால் அவன் உங்கள் நம்பிக்கையை பெற முயற்சி செய்கிறான். நம்பிக்கை கிடைத்த பிறகு அவன் தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வான். உங்களை உண்மையாக விரும்பும் மனிதன் உங்கள் நல்லதையும் சொல்லுவான், உங்கள் தவறையும் சொல்லுவான். ஆனால் உங்களை பயன்படுத்த நினைக்கும் மனிதன் உங்கள் காதுக்கு இனிமையாக புகழ்ச்சியை மட்டும் சொல்லுவான். அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்பவன் உங்கள் உண்மையான நண்பன் அல்ல. ஒரு நாள் அவன் உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்தலாம். இரண்டாவது, தேவைக்கு மட்டும் வரும் மனிதர்கள். வாழ்க்கையில் சில மனிதர்கள் உங்களை நினைவில் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும்போது மட்டும் அவர்கள் பேசுவார்கள், நண்பர் போல நடந்து கொள்வார்கள், அன்பாக நடிப்பார்கள். ஆனால் அவர்களின் தேவைகள் முடிந்தவுடன் அவர்கள் மெதுவாக உங்களை மறந்து விடுவார்கள். அவர்கள் மீண்டும் வருவார்கள். ஆனால் எப்போது தெரியுமா? அவர்களுக்கு மீண்டும் உதவி தேவைப்படும் போது. உண்மையான மனிதன் உங்களிடம் தேவையில்லாத நேரத்திலும் உங்களுடன் இருப்பான். ஆனால் தேவைக்கு மட்டும் வரும் மனிதன் உங்களை மனிதராக அல்ல, ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கிறான். அதனால்தான் ராமலிங்க சுவாமிகள் ஒரு ஆழமான உண்மையை கூறுகிறார். உண்மையான அன்பு எப்போதும் எதிர்பார்ப்பில்லாமல் இருக்கும். ஒரு மனிதன் உங்களை உண்மையாக மதித்தால் அவன் உங்களிடம் ஏதாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடன் இருக்க மாட்டான். உண்மையான நண்பன் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் எதிர்பார்க்காமல் இருப்பான். ஆனால் பொய்யான நண்பன் உங்களுக்கு தேவையில்லை, அவருக்கு நீங்கள் தேவைப்படும் போது மட்டும் உங்களை தேடுவான். அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவைக்கு மட்டும் வரும் மனிதன் உங்கள் நண்பன் அல்ல, அவன் உங்களை பயன்படுத்தும் மனிதன். மூன்றாவது, மற்றவர்களை பற்றி எப்போதும் கெட்டதாக பேசுபவர்கள். சில மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அவர்கள் எப்போதும் மற்றவர்களை பற்றி கெட்டதாக பேசுவார்கள். ஒருவரை பற்றி உங்களிடம் வந்து தவறாக பேசுவார்கள். மற்றொருவரிடம் போய் உங்களை பற்றியும் அதே மாதிரி பேசுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்: மக்களுக்குள் சந்தேகம் மற்றும் பிரிவு உருவாக்குவது. அதனால்தான் திருவள்ளுவர் ஒரு முக்கியமான குறளை கூறுகிறார்: புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். பொருள்: மற்றவர்களை பற்றி கெட்டதாக பேசிக்கொண்டு வாழ்வதை விட அப்படி வாழாமல் இருப்பதே உயர்ந்தது. மேலும் திருவள்ளுவர் மற்றொரு ஆழமான உண்மையை கூறுகிறார்: தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவினால் சுட்ட வடு ஆறாது. பொருள்: தீயால் ஏற்பட்ட காயம் ஆறிவிடும், ஆனால் வார்த்தைகளால் ஏற்பட்ட காயம் எளிதில் ஆறாது. ஒரு மனிதன் எப்போதும் மற்றவர்களை பற்றி கெட்டதாக பேசினால் ஒரு நாள் அவன் உங்களை பற்றியும் அதே மாதிரி பேசுவான். அதனால்
இப்படிப்பட்ட மனிதர்களை வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருங்கள். மற்றவர்களை பற்றி எப்போதும் கெட்டதாக பேசும் மனிதன் உங்கள் நண்பன் அல்ல, அவன் பிரச்சனை உருவாக்கும் மனிதன். 4வது, பொறாமை கொண்ட மனிதர்கள். வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தான உணர்ச்சி பொறாமை. ஒரு மனிதன் உங்கள் வெற்றியை பார்த்து உண்மையாக மகிழ முடியவில்லை என்றால் அவன் உங்கள் நண்பன் அல்ல. பொறாமை கொண்ட மனிதர்கள் உங்கள் முன்னால் சிரிப்பார்கள், உங்கள் வெற்றிக்கு வாழ்த்து சொல்வார்கள். ஆனால் அவர்களின் மனதிற்குள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். அவர்கள் எப்போதும் உங்களை தங்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். உங்கள் முன்னேற்றம் அவர்களுக்கு ஊக்கமாக இருக்காது, அவர்களுக்கு அது ஒரு வேதனையாக இருக்கும். அதனால்தான் திருவள்ளுவர் ஒரு ஆழமான உண்மையை கூறுகிறார். அழுக்காறு உடையார்க்கு அது சாலும், ஒண்ணார் வழுக்கியும் கேடு. பொருள்: பொறாமை கொண்ட மனிதனுக்கு அந்த பொறாமையே அவனை அழிக்க போதுமானது. பொறாமை என்பது மற்றவர்களை மட்டுமல்ல, அந்த மனிதனின் மன அமைதியையும் மெதுவாக அழிக்கும். கருத்து: உங்கள் வெற்றியை பார்த்து மகிழும் மனிதர்களை உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ளும் மனிதர்களிடம் ஒரு தூரம் வைத்துக் கொள்ளுங்கள். பொறாமை கொண்ட மனிதன் ஒரு நாள் உங்கள் எதிரியாக மாறலாம். 5வது, பொய் பேசும் மனிதர்கள். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும் மீண்டும் பெறலாம். ஆனால் ஒரு மனிதன் இழந்த நம்பிக்கை திரும்ப பெற மிகவும் கடினம். ஒரு மனிதன் சின்ன விஷயத்திற்கே பொய் பேச ஆரம்பித்தால் ஒரு நாள் பெரிய விஷயத்திற்கும் பொய் பேச தயங்க மாட்டான். அதனால் எப்போதும் பொய் பேசும் மனிதர்களை வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருங்கள். ஏனெனில் பொய் பேசும் மனிதனின் வார்த்தை இன்று ஒரு மாதிரி இருக்கும், நாளை மாறிவிடும். அதனால்தான் திருவள்ளுவர் உண்மையை பற்றி பல ஆழமான குறள்களை கூறுகிறார். பொய்யாமை என்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொருள்: பொய் பேசாமல் இருப்பது மனிதனுக்கு மிகப்பெரிய புகழை தரும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல். பொருள்: யாருக்கும் தீமையில்லாத சொல்தான் உண்மையான வார்த்தை. பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று. பொருள்: பொய் பேசாமல் இருப்பது மிக உயர்ந்த நல்ல பண்பு. உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். பொருள்: மனதாலும் பொய் பேசாமல் வாழ்பவன் எல்லோரின் மனதிலும் இடம்பெறுவான். கருத்து: உண்மையான மனிதன் தவறு செய்தாலும் அதை ஒப்புக்கொள்வான். ஆனால் பொய் பேசும் மனிதன் தன் தவறை மறைக்க மீண்டும் மீண்டும் பொய் பேசுவான். பொய் பேசும் மனிதன் ஒரு நாள் உங்கள் நம்பிக்கையை உடைத்து விடுவான். வாழ்க்கை அறிவுரை: வாழ்க்கையில் எதிரிகளை பற்றி பயப்பட வேண்டாம். ஏனென்றால் எதிரிகள் எப்போதும் நேராக எதிரில் இருப்பார்கள். ஆனால் நண்பர் போல நடித்து உங்களை ஏமாற்றும் மனிதர்களே மிகவும் ஆபத்தானவர்கள். அதனால்தான் சாணக்கியா ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார்: மனிதர்களை முதலில் கவனியுங்கள், பிறகு நம்புங்கள். வாழ்க்கையில் எல்லோருக்கும் உதவி செய்யலாம், ஆனால் எல்லோரையும் நம்பக்கூடாது. சரியான மனிதர்களை அருகில் வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை உயர்வு பெறும். தவறான மனிதர்களை அருகில் வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக பாதிக்கப்படும். அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனிதர்களை கவனியுங்கள், எல்லைகளை வைத்துக் கொள்ளுங்கள். உதவி செய்யலாம், ஆனால் உணர்ச்சியால் முடிவெடுக்காதீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடத்தை கற்றுத் தருவார்கள். சிலர் உங்களை உயர்த்துவார்கள், சிலர் உங்களுக்கு அனுபவத்தை கற்றுத் தருவார்கள். ஆனால் ஒரு புத்திசாலி மனிதன் அனைவரிடமிருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வான். அதனால்தான் சாணக்கியா ஒரு முக்கியமான உண்மையை கூறுகிறார்: மனிதர்களை புரிந்து கொள்வதே வாழ்க்கையின் மிகப்பெரிய அறிவு. சரியான மனிதர்களை தேர்வு செய்வதே வாழ்க்கையின் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். இந்த 5 வகை மனிதர்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தது யார்? கீழே கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இது போன்ற வாழ்க்கை அறிவுரைகள் பெற
அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான சாணக்கியர் வாழ்க்கை ரகசியத்தை பார்க்கலாம். சோல் சவுண்ட் தமிழ்.